இரண்டாவது கேள்வி, ஒரே குழந்தையை மரணம் பறிகொடுத்த விதவையின் மீது புத்தர் பரிதாபப்படவில்லை. மேலும் மரணப்படுக்கையில் இருந்த பொற்கோலரிடம் மரணத்திற்கு தயாராகும்படி அறிவுறுத்தினார். யாருடைய கருணை பெரியது, புத்தரின் அல்லது கிறிஸ்துவின்? குறிப்பிடப்பட்ட சிறுகதையை நினைவுகூறுவது பொருத்தமானது. ஒரு பெண்ணின் ஒரே மகன் இறந்தான். அவர் அவளுக்கு ஆதரவாக இருந்தார். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனை பற்றி கவலைப்பட்டாள். அவளுடைய வலிக்கு எந்த மருந்தும் இல்லை. அவள் வலியால் கூச்சலிட்டாள், தலைமுடியை கிழித்தாள். அக்கம்பக்கத்தினர் திகைத்து போனார்கள். ஆனால் அவள் கேட்கவில்லை. அவள் தன் மகனின் உடலை கூட விட்டு கொடுக்கவில்லை. யாராவது குணமடைவார்கள் என்று நம்பி அவள் அவனை பற்றி கொண்டாள். கடவுள் தன் வலியை புரிந்து கொள்வார் என்று அவள் நம்பினாள். அவளுடைய துன்பத்தையும் கண்ணீரையும் புரிந்து கொள்வார் என்று நம்பினாள். எங்கோ அவளுடைய அழுகை கேட்கப்படும், எங்கோ நீதி நிலைநாட்டப்படும். அவரது நீதிமன்றம் தாமதமாகி வருவதாக அவள் கேள்விப்பட்டாள். இரவில் தூங்க முடியவில்லை. யாராவது அவரது உடலை எரித்து விடுவார்களோ என்ற கவலையில். பின்னர் மக்கள் அவளை எச்சரித்தனர். அவள் காலமானாள். தீர்வு இல்லை. கிராமத்தில் புத்தருக்கு கட்டளையிடப்பட்டது. அதனால் மக்கள் சொன்னார்கள், இதை செய், ஒரு அதிசயம் நடக்கும் என்று நீங்கள் நம்பினால் இந்த மகனை அழைத்து கொண்டு புத்தரிடம் செல்லுங்கள். இதைவிட பெரிய அதிர்ஷ்டம் என்ன இருக்க முடியும்? போய் இந்த மகனை புத்தரின் காலடியில் வையுங்கள். உணவு இருந்தால் வாழ்க்கை அப்படியே இருக்கும். கிராமவாசிகள் இது நடக்காது என்று அறிந்திருந்தனர். இதற்கு முன்பு இது நடந்ததில்லை. ஆனால் ஒருவேளை புத்தரிடம் செல்வது அர்த்தமுள்ளதாக இருக்கும். அவள் தொடர்ந்தாள், இப்படிப்பட்ட ஒரு மரணக்குட்டை கடவுளின் நன்மையால் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு பெரிய இரக்கமுள்ள நபர். என் மகனை எரியுங்கள். புத்தர், சரி, ஒன்று செய். கிராமத்திற்கு சென்று ஒவ்வொரு வீட்டிலும் கடுகு விதைகளை கேளுங்கள். விதைகளை கண்டால் இந்த மகன் பிழைப்பான். அந்த பெண்ணின் கண்ணீர் மறைந்தது. அவள் நடனமாடி, நான் இதை கொண்டு வருகிறேன். அது பெரிய விஷயமில்லை. எங்கள் கிராமத்தில் கடுகு வளர்க்கப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் கடுகு உள்ளது. நான் இப்போதே அதை கொண்டு வருகிறேன். இந்த விதைகளை கண்டுபிடிக்க முடியாது என்பது அவளுக்கு தெரியாது. புத்தரின் வார்த்தைகளால் அவள் கவலைப்படவில்லை. அந்த பெண் தன் நண்பர்களை கொண்டிருக்க கூடாது என்று சொன்னாள். அவள் ஒரு வீடு, 2, 3 என்று சென்றாள். அவள் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு கதவையும் தட்டினாள். அவள் ஏழையிலிருந்து ராஜா வரை சென்றாள். வேறு வழியை தேர்ந்தெடு. எனக்கு இதைவிட சிறந்த வழி இருக்கிறது. இது போன்ற ஒரு வீடு இருக்க முடியாது. ஒருவரின் தந்தை இறந்தார், ஒருவரின் தாய் இறந்தார், ஒருவரின் மகன் இறந்தார், ஒருவரின் சகோதரர் இறந்தார். இது போன்ற ஒரு வீடு இருக்க முடியாது. அதில் எத்தனை பேர் வசிக்கிறார்கள்? அவர்களின் தந்தையின் வாழ்க்கையில் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள்? தங்கள் தாயையோ அல்லது தந்தையையோ கொல்லாதவர்கள் இருக்க முடியாது. காலம் செல்ல செல்ல மரணம் தவிர்க்க முடியாதது என்பதை அவள் உணர்ந்தாள். நெருப்பின் நெருப்புக்காக மகிழ்ச்சியில் நடனமாடி பாடி திரும்பினாள். காலை சூடான லூட்டி அக்ஷி நடனமாடி கொள்ளையடித்தாள். இப்போது தன் மகனின் வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் இல்லை. இப்போது என்ன மகிழ்ச்சி இருந்தது? இப்போது அவள் உண்மையை புரிந்து கொண்டதில் மகிழ்ச்சியுடன் திரும்பினாள். மரணம் தவிர்க்க முடியாதது. அழுகை பயனற்றது. உயிரை உண்ண தேடும் வழிகாட்டி உடலிலேயே இறந்து விடுவான். மரணமில்லாத இடத்தை தேடுவது அவசியம். அவள் புத்தரின் பாதங்களுக்கு வந்து தலை வணங்கினாள். புத்தர் சொன்னார். கடுகு விதைகளுக்கு நடுவே அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். நீங்களும் நிறைய நகைச்சுவை செய்திருக்கிறீர்கள் என்றார். ஆனால் அது வேலை செய்தது. கடுகு விதைகள் கிடைக்கவில்லை. உடல் அகற்றப்பட்டது. என்னை நம்புங்கள், நான் இன்று இங்கே இருக்கிறேன். நாளை எனக்கு தெரியாது. அது நேரமா அல்லது பேயா என்பது. என் வாழ்க்கையும் குணங்களால் நிறைந்துள்ளது. இரவும் இரவும் இறக்கும்போது மனமும் தொலைந்து போகிறது. எனவே இப்போது ஒரு கணமும் இழக்க வேண்டிய அவசியமில்லை. மகன் யார்? தாய் யார்? இப்போது நான் அவளுக்கு கற்பிக்க வேண்டும். நித்தியமானவர் யார்? என் தீட்சையை தாமதப்படுத்தாதே. அவள் நியமிக்கப்பட்டாள். புத்தரின் புத்த மடாலயத்தில் ஒரு கன்னியாஸ்திரீ சித்துனி ஆனாள். புத்தரின் முன்னிலையில் இருந்த பெண்கள் இறுதி உண்மையை அடைந்தனர். அவர்களில் ஒரு பெண் இருந்தார். புத்தர் மகா கருணிகா என்றும் கிறிஸ்து இறந்தவர்களை எழுப்புவார் என்றும் நீங்கள் கேட்டீர்கள். எனவே இரக்கமுள்ள புத்தர் மகா கருணிகா என்றும் நீங்கள் கேட்டீர்கள். அவரது கருணைக்கு ஒரு முடிவு இருக்கும். அது எப்போதும் பயனுள்ளதாக இருக்கும். இறந்தவர் தகனம் செய்யப்பட்டாலும் அவர் இறந்து விடுவார். இயேசு லாசருவை எழுப்பினார். லாசரு இறந்து விட்டார். லாசரு இப்போது எங்கே இருக்கிறார்? அவர் மீண்டும் இறந்தார். அவர் ஒருமுறை இறந்தார், இப்போது மீண்டும் இறக்கிறார். அந்த கருணையின் இறுதி விளைவு என்னவென்றால் லாசரு மீண்டும் இறக்க வேண்டியிருந்தது. இன்றைக்கு அவளால் நீங்கள் கருணிகா என்று சொல்லத்தக்கும் புத்தர் இறந்தவரை எழுப்பாத்தவரை என்ன அழைப்பீர்கள்? இயேசு மக்களின் கண்களை குணப்படுத்தினார். அந்த மக்கள் எங்கே? அவர்கள் தங்கள் கண்களை இழந்தனர். அவர்களும் போய்விட்டார்கள். அவர் முடவர்களை நடக்க வைத்தார். அவர்கள் எங்கே?
அவர்கள் தங்கள் கல்லறைகளில் அழுகிக் கொண்டிருக்க வேண்டும். இயேசு இரக்கமுள்ளவர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இயேசுவின் இரக்கம் எவ்வளவு தூரம் நீட்டிக்க முடியும்? மருத்துவர்கள் இப்போது இயேசு செய்ததை செய்கிறார்கள். இறந்தவர்களை இப்போது உயிர்ப்பிக்க முடியாவிட்டால் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் அவர்களும் தகனம் செய்யப்படுவார்கள். அது ஒரு தடை அல்ல. எனவே இயேசு ஒரு மருத்துவர், ஒரு சிறந்த மருத்துவர். புத்தர் ஆழ்ந்த இரக்கமுள்ளவர். அதனால்தான் நாம் புத்தனை இரக்கமுள்ளவர் என்று அழைக்கவில்லை, அவரை உச்ச இரக்கமுள்ளவர் என்று அழைத்தோம். புத்தன் ஒருபோதும் இழக்கப்படாத உயிரை கொடுக்கிறது. சிலர் மீண்டும் ஒருபோதும் உடைக்கப்படாத கண்களை கொடுக்கிறார்கள். சிலர் கேட்க தகுந்தது கேட்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்த காதுகளை கொடுக்கிறார்கள். சிலர் அணுக முடியாதவற்றிற்குள் நகர அனுமதிக்கும் கால்களை கொடுக்கிறார்கள். தெரியாதவற்றிற்குள் நுழையுங்கள். புத்தன் உடலுக்கு அல்ல, ஆன்மாவுக்கு உயிரை கொடுக்கிறது. வெளியே அல்ல, உள்ளே. பார்வையற்றவருக்கு கண்கள் வந்தாலோ, காது கேளாதவருக்கு காதுகள் வந்தாலோ, இதனால் என்ன நடக்கும் என்பதற்கு இந்தியா ஒருபோதும் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. கண்கள் உள்ளவர்கள் ஏராளம். கண்கள் உள்ளவர்களுக்கு கூட கண்கள் இல்லை. இன்னொரு பார்வையற்றவருக்கு கண்கள் வந்தாலோ என்ன நடக்கும்? காதுகள் உள்ளவர்கள் ஏராளம். அவர்களால் இதுவரை எதையும் கேட்க முடியவில்லை. என்ன இசையை கேட்டிருக்கிறார்கள்? அவர்கள் என்ன உண்மையை கேட்டிருக்கிறார்கள்? இயேசுவே தம் சீடர்களிடம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும், உங்களுக்கு கண்கள் இருந்தால் பாருங்கள், உங்களுக்கு காதுகள் இருந்தால் கேளுங்கள். அவருக்கு காதுகளும் இருந்தன. ஆனால் இயேசு மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும், திறந்த காதுகளுடன் கேளுங்கள், உங்கள் கண்களை பயன்படுத்துங்கள். புத்தரும் கண்களை தருகிறார், மகாவீரரும் கண்களை தருகிறார், கிருஷ்ணரும் கண்களை தருகிறார். நுட்பமான நுண்ணறிவு கொண்ட கண், ஒரு முறை திறந்தாலும் மீண்டும் மூடாத ஒரு கண். புத்தரும் விழிக்கிறார், மரணத்தால் அல்ல, வாழ்க்கையால். எனவே மரணத்தால் விழித்தெழுந்த பெரிய இரக்கம். பின்னர் ஒருவர் இறப்பார், பின்னர் ஒருவர் பிறப்பார். வாழ்க்கையால் விழித்தெழுகிறார். அதனால் பிறப்பும் இறப்பும் இல்லை, மகத்தான வாழ்க்கையில் விழித்தெழுகிறார். ஆனால் எளிமையாக இயேசுவின் வார்த்தைகள் உங்களுக்கும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். அதனால்தான் உலகில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான காரணம் ஒவ்வொருவரின் வார்த்தைகளும் உங்கள் மொழிக்கு ஏற்றதுதான். நீங்கள் நுண்ணறிவை பற்றி கூட கவலைப்படுவதில்லை. நீங்கள் சொல்கிறீர்கள், அதை மறந்துவிடுங்கள். யாருக்கு நுண்ணறிவு தேவை? இங்கே நாம் கண்களில் கண்ணாடிகள் உள்ளன. நீங்கள் நுண்ணறிவை பற்றி பேசுகிறீர்கள். முதலில் கண்ணாடிகள் அகற்றப்பட வேண்டும். இங்கே நாம் கேட்க முடியாது. நீங்கள் எங்கே உண்மையை பற்றி பேசுகிறீர்கள்? முதலில் காதுகள் குணமாகட்டும். இங்கே என் கால் நொண்டி, கடவுளில் பயணம் செய்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். முதலில் என்னை உலகில் பயணிக்க தகுதியாக்குங்கள். இயேசுவின் இரக்கம் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற. இயேசுவின் இரக்கம் என்பது உங்கள் பார்வையில் இரக்கம், புத்தரின் பார்வையில் புத்தரின் மகத்தான இரக்கம். வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்பதை இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார். இயேசு உங்களுக்கு அன்பை தருகிறார். புத்தர் உங்களுக்கு புகழ் அளிக்கிறார். நீங்கள் கடன் கேட்கவில்லை. அதனால்தான் நீங்கள் புத்தருக்கு நன்றி சொல்லக்கூட மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் கேட்காத ஒன்றுக்கு ஏன் ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? நீங்கள் கேட்காத ஒன்றுக்கு நீங்கள் கோபப்படுவீர்கள். நாங்கள் ஏதாவது கேட்க வந்தோம், ஆனால் நீங்கள் ஏதாவது கொடுக்கிறீர்கள். நாங்கள் எங்கள் கண்களை குணப்படுத்துங்கள் என்று சொல்கிறோம். தியானியுங்கள், உங்கள் நுண்ணறிவு திறக்கும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். உங்கள் நுண்ணறிவை கவனித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு கண்கள் தேவை என்று நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள். எங்களுக்கு அற்புதங்கள் தேவை. அதனால்தான் நீங்கள் அற்புத ஊழியர்களிடம் குவிகிறீர்கள். அங்கே நீங்கள் நம்பிக்கையை காண்கிறீர்கள். வாழ்க்கையின் மீதான உங்கள் பற்றுதலை நீங்கள் இழக்கவில்லை. எனவே வாழ்க்கையை கவனித்துக் கொள்பவரை நீங்கள் வணங்குகிறீர்கள். அதில் குறிப்பிடத்தக்கது எதுவும் இல்லை என்று புத்தர் கூறுகிறார். இந்த உடல் போய்விடும், அது இருக்கும். நீங்கள் சில அல்லது 10 ஆண்டுகள் வாழலாம். பிறகு என்ன நடக்கும்? மரணம் தவிர்க்க முடியாதது. மரணம் தவிர்க்க முடியாததாக இருக்கும்போது என்றென்றும் இறப்பதின் செயலை நிறுத்த ஏதாவது செய்யுங்கள். மரணம் வராத ஏதோ ஒரு உலகத்திற்கு விழித்தெழுங்கள். எனவே நீங்கள் என்னை கேட்டால் நீங்கள் புத்தரை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் கூறுவேன். இரக்கமுள்ள கிறிஸ்து, நீங்கள் புத்தரை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் புரிந்தது உங்களை மாற்றாது. நீங்கள் புரியாதது உங்கள் வாழ்க்கையை புரட்சிகரமாக மாற்றும். இயேசுவின் வாழ்க்கையை பற்றிய ஒரு அழகான கதை உள்ளது. எனக்கு மிகவும் பிரியமான கிறிஸ்தவர்கள் அதை எழுதவே இல்லை. அவர்கள் அதை பைபிளில் கூட சேர்க்கவில்லை. ஆனால் சூஃபிகள் அதை பாதுகாத்தனர்.
சூஃபிகள் இயேசுவின் பல கதைகளை பாதுகாத்தனர். அவை மிகவும் அற்புதமானவை. பைபிள் அவர்கள் இல்லாமல் முழுமையடையாது. ஆனால் பைபிள் எழுத்தாளர்கள் வேண்டுமென்றே அவற்றை விட்டிருக்கலாம். ஏனென்றால் அவை ஆபத்தான கதைகள். இயேசு ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சாலை ஓரத்தில் ஒரு சாக்கடையில் குடிபோதையில் படுத்து அவமானமாக முணுமுணுப்பதை கண்டார். இயேசு அவரை உலுக்கினார். என் சகோதரனா, நான் குடிப்பது எவ்வளவு ஒரு வாழ்க்கை! அந்த மனிதன் கண்களை திறந்தான். அவன் சிறிது சுயநினைவு திரும்ப வந்தான். அவன் விரைவாக இயேசுவின் கால்களை பிடித்தான். அவன், ஆண்டவரே, நான் இறந்தேன், நீர் என்னை மீண்டும் உயிர்ப்பித்தீர். இப்போது நீ பதில் சொல். என் வாழ்க்கையை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இறந்து விட்டேன், நீ எனக்கு உயிர் கொடுத்தாய். இந்த வாழ்க்கையை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போது நீ என்னை மது அருந்த வேண்டாம் என்று சமாதானப்படுத்த வந்திருக்கிறாய். என் வாழ்க்கையை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாழ்க்கை மிகவும் பழமையானது. நான் நிறைய துன்பப்படுகிறேன். நான் எப்படியோ மது அருந்துவதன் மூலம் என்னை உயிர்ப்பிக்க முயற்சிக்கிறேன். இப்போது உன் மனசாட்சியை உன்னிடமே வைத்துக்கொள். நீ பொறுப்பு. நான் இறந்து விட்டேன், நீ ஏன் என்னை உயிர்ப்பித்தாய்? இதற்கு பதில் சொல். இயேசு பயந்து, யாராவது என் மீது வழக்கு தொடுப்பார்களா அல்லது ஏதாவது செய்வார்களா என்று யோசித்திருக்க வேண்டும். ஆனால் அவர் எனக்கு உயிர் கொடுத்ததால் அவர் மிகவும் வருத்தப்பட்டார். மரணத்திற்குப் பிறகும் வாழ்க்கைக்கு அர்த்தம் தேவை என்று அவர் ஒருபோதும் கருதவில்லை. வாழ்க்கை என்ன செய்யும்? வாழ்க்கையில் அர்த்தமில்லை என்றால் வாழ்க்கை என்ன செய்யும்? திசையில்லை என்றால் வாழ்க்கை என்ன செய்யும்? வாழ்க்கை இருப்பது உங்களுக்கு ஏதாவது தருகிறது. நீங்கள் அனைவரும் வாழ்க்கையை பெற்றிருக்கிறீர்கள். அதை வைத்து நீங்கள் என்ன செய்தீர்கள்? கடவுளை கண்டுபிடித்தால் நீங்களும் அவரது கழுத்தை பிடித்து, நீங்களே பொறுப்பு, ஏன் எனக்கு உயிர் கொடுத்தீர்கள் என்று சொல்வீர்கள். என்று நீங்களும் அந்த மனிதனுடன் உடன்படுவீர்கள். எங்களை ஏன் படைத்தீர்கள்? இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எங்களை இங்கே பெற்றெடுத்தீர்கள். இப்போது நீங்கள் மது அருந்த வேண்டாம், ஒரு விபச்சாரியின் வீட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். நேர்மையற்றவராக இருக்காதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், சீட்டு விளையாடாதீர்கள், சிகரெட் புகைக்காதீர்கள். நீங்கள் ஒரு முறை எங்களை பெற்றெடுத்தீர்கள், இப்போது எதுவும் செய்யாதீர்கள். அவர் உங்களை தூக்கிலிடுகிறார். அப்படியானால் நாம் எதற்காக வாழ்கிறோம்? இயேசு ஒரு சோகமான கிராமத்திற்குள் நுழைந்தார். ஒரு அழகான பெண்ணை துரத்தும் ஒரு மனிதனை கண்டார். அவரது கண்களில் மிகுந்த காமமும் பேராசையும் இருந்தன. அவர் அவரை பிடித்து, நீ என்ன செய்கிறாய்? இந்த கண்கள் கடவுளை காணவே என்று கேட்டார். அந்த மனிதன் இயேசுவின் பாதங்களை தொட்டு, ஆண்டவரே, என்னை மன்னியுங்கள். ஆனால் நான் இதை சொல்ல வேண்டும். நான் குருடனாக இருந்தேன், என் கண்களை நீங்கள் குணப்படுத்தினீர்கள். இப்போது தயவு செய்து சொல்லுங்கள், இந்த கண்களை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அழகை காணக்கூடாதா? நான் உருவத்தை காணக்கூடாதா? அப்படியானால் குருடனாக இருப்பதில் என்ன தவறு? எல்லாவற்றிற்கும் மேலாக கண்களின் நோக்கம் வடிவத்தையும் அழகையும் காண்பது. அப்படியானால் குருடனாக இருப்பதில் என்ன தவறு? நீ ஏன் எனக்கு கண்களை கொடுத்தாய்? நான் குருடனாக இருந்ததே நல்லது. எனக்கு பார்க்க முடியவில்லை, நான் கஷ்டப்படவில்லை. இந்த கண்கள் எனக்கு கிடைத்ததிலிருந்து நான் அழகை காண்கிறேன். அழகு அழைக்கிறது, அவளுடைய அழைப்பு அடக்க முடியாதது. இப்போது நீ இங்கு வந்திருக்கிறாய். நீ என்னை மீண்டும் குருடாக்கி விட்டாய். இயேசு ஆச்சரியப்பட்டார். அவர் கிராமத்தை விட்டு வெளியேறி என்ன நடந்தது என்று யோசித்து மிகவும் வேதனைப்பட்டிருக்க வேண்டும். நான் மக்களுக்கு சேவை செய்தேன், இரக்கம் காட்டினேன். இந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள்? கிராமத்திற்கு வெளியே ஒரு மனிதன் ஒரு மரத்தில் தூக்கிலிட தயாராகி வருவதை கண்டேன். நான் அவரிடம், சகோதரரே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர், இப்போது விலகியிரு. நான் இறந்துவிட்டால் என்னை உயிர்ப்பிக்காதே. ஏனென்றால் நான் மிகவும் சலித்து விட்டேன். நீ உன் சொந்த வழியில் செல். இந்த வாழ்க்கையின் பயன் என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஜபத்தின் ஒவ்வொரு மாணவரும் கேட்பது இதுதான். இந்த வாழ்க்கையின் பயன் என்ன? அர்த்தம் எங்கே? உலக சிந்தனைகளில் அனைத்திலும் மக்கள் கேட்பது இதுதான். இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஒரு முட்டாள் சொன்ன கதை ஒரு முட்டாள் சொன்ன கதை போல் தெரிகிறது, அர்த்தமற்றதாக தெரிகிறது. ஏன் அதை முடிக்கக்கூடாது? தோஸ்ட்வாஸ்திகியின் புகழ்பெற்ற நாவலில் பிரதர்ஸ் கர்மஜோவில் ஒரு கதாபாத்திரம் கடவுளிடம் கேட்கிறார், வாழ்க்கையில் நுழைவதற்கு நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த டிக்கெட்டை திரும்ப பெறுங்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் ஆதாரம் கொடுங்கள். வாழ்க்கையில் நுழைவதற்கு நீங்கள் எனக்கு வழங்கிய இந்த அனுமதியை திரும்ப பெறுங்கள். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை. எனக்கு நன்றி சொல்வதை மறந்துவிடுங்கள். மனிதன் கடவுளை குறை கூறுகிறான். நீங்கள் ஏன் எனக்கு உயிர் கொடுத்தீர்கள்? இங்கே என்ன இருக்கிறது? வலி மற்றும் துன்பத்தை தவிர. ஆனால்
இயேசுவின் மொழி உங்களுடன் எதிரொலிக்கிறது. ஏனென்றால் அது உங்கள் ஆசைகளுடன் எதிரொலிக்கிறது. நீங்கள் அழகான தோற்றம், நீண்ட ஆயுள், சிறந்த வயது, செல்வம், பதவி, கௌரவம் ஆகியவற்றை விரும்புகிறீர்கள். இயேசுவின் அற்புதமான வாழ்க்கை முறை உங்களை ஈர்க்கிறது. இந்த வாழ்க்கையில் சோர்ந்தவர்கள் மட்டுமே புத்தரிடம் செல்வார்கள். நான் உங்களுக்கு கதைகள் சொன்ன இந்த 3 மனிதர்களும் இயேசுவிடம், என்னை மன்னியுங்கள் ஐயா, நீங்கள்தான் எங்களை சிக்கலில் ஏற்படுத்தினீர்கள் என்று கூறினார். இந்த 3 மனிதர்களும் புத்தரிடம் சென்றிருந்தால் அவர்கள் பாதையை கண்டுபிடித்திருப்பார்கள். அதனால் புத்தர், சரி, நீங்கள் சொல்வது சரி, வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? வாழ்க்கை துன்பம், பிறப்பு துன்பம், வாழ்க்கை துன்பம், முதுமை துன்பம், மரணம் துன்பம், எல்லாம் துன்பம். நீங்கள் சொல்வது சரி. புத்தர் இயேசுவை சந்தித்திருந்தால் இயேசு புத்தரிடம் இதை செய்யாதீர்கள் என்று கூறியிருப்பார். மக்களை எழுப்புங்கள், நீங்கள் காட்டும் இந்த இரக்கம் விலையாக்காது மற்றும் ஆபத்தானது என்று கூறியிருப்பார். நான் இயேசுவை சந்தித்திருந்தால் இந்த இரக்கம் ஆபத்தானது என்று நான் அவரிடம் சொல்லியிருப்பேன். மக்கள் அதை விரும்புகிறார்கள் என்பது உண்மை, ஏனென்றால் இது அவர்களின் கோரிக்கை. ஆனால் மக்களுக்கு பொருத்தமானது சரியாக இருந்திருந்தால் என்ன? உங்களுக்கு இது தேவையா? மக்கள் அதை விரும்புவதை மாற்ற வேண்டும். மக்களின் அன்பு மாற்றப்பட வேண்டும். மக்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட வேண்டும். இன்னொரு உண்மையான கண், இன்னொரு உண்மையான காது, இன்னொரு உண்மையான வாழ்க்கை இருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். உடலின் வாழ்க்கை அல்ல, மனதின் வாழ்க்கை அல்ல. உங்கள் கேள்வி அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. புத்தரின் கருத்துடன் நான் உடன்படுகிறேன். புத்தர் மிகவும் இரக்கமுள்ளவர். ஆனால் இயேசுவை பொறுத்தவரை அது ஒரு சாதியாக இருக்கும். புத்தர் பிறந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான புத்த மத வரலாறு இருந்தது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டவில்லை என்றால். எனவே இரக்கத்தின் உயர்ந்த கருத்தை புரிந்து கொண்டவர்களை காணலாம். அவர்கள் அதை செய்தார்கள். இயேசு தொடங்கிய பணி புத்த மதத்தின் வரலாறு இல்லாத இடமாகும். யூதர்கள் தீர்க்கதரிசிகள் என்று அழைப்பவர்களும் பாதி அரசியல்வாதிகள். யூத தீர்க்கதரிசிகளில் ஒருவர் கூட புத்தர், மகாவீரர் அல்லது கிருஷ்ணர் போன்றவர்கள் அல்ல. அதனால்தான் அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். நாங்கள் புத்தரை சிலுவையில் அறையவில்லை. புத்தர் புரட்சியை பற்றி பேசவில்லை என்பதல்ல. புத்தர் ஒரு பெரிய புரட்சியை பற்றி பேசினார். அவர் இந்த நாட்டின் தற்போதைய மற்றும் பாரம்பரியத்தை அதன் வேர்களிலிருந்து பிடுங்கினார். ஆனாலும் நாங்கள் அவரை தூக்கிலிடவில்லை. நாங்கள் கோபமாக இருந்தபோதும் கூட அவரை தூக்கிலிடவில்லை. புத்தரின் வார்த்தைகள் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நாங்கள் அவரை தூக்கிலிடவில்லை. புத்தர் 42 ஆண்டுகள் நீண்ட காலம் வாழ்ந்தார். இயேசு 33 வயதில் இறக்க வேண்டியிருந்தது. இயேசு யூதர்களிடையே 3 ஆண்டுகள் மட்டுமே பணியாற்றினார். 3 ஆண்டுகளுக்குள் அவர் தாங்க முடியாதவராக ஆனார். எனவே அவர் பணியாற்றிய மக்களால் இவ்வளவு ஆழமான கருத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுவின் இரக்கத்தை புரிந்து கொள்ள முடியாவிட்டால் புத்தரை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இதை கவனியுங்கள். இயேசு பெற்ற வகுப்பு முதல் வகுப்பு. இப்போது ஐன்ஸ்டீனின் கணிதத்தை முதல் வகுப்பு மாணவருக்கு விளக்க தொடங்கினால் நீங்கள் பைத்தியம். புத்தர் பெற்ற வகுப்பு பல்கலைக்கழகத்தின் கடைசி வகுப்பு. நீங்கள் அங்கு 12ஆம் வகுப்பு எழுத்துக்களை கற்பித்து 1 + 1 2 2 4 என்று சொன்னால் மாணவர்கள் உங்களை வெளியேற்றுவார்கள். நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டுமா? அது வேறு மட்டத்தில் இருந்தது. புத்தர்களை புரிந்து கொள்ளும்போது அவர்கள் யாருடன் பேசுகிறார்கள் என்பதை எப்போதும் கவனியுங்கள். பேசும் நபரை விட அவர்கள் யாருடன் பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். ஏனென்றால் ஒரு ஞானி தான் பேசுபவரின் புரிதலில் இருந்து அது வெகு தொலைவில் இருக்கக்கூடாது என்று பார்க்கிறார். அது கொஞ்சம் தொலைவில் இருக்க வேண்டும், கொஞ்சம் தொலைவில் இருக்க வேண்டும். அதனால் அது அவரது தலைக்கப்பால் சிறிது அடையும். ஆனால் அது மிக தொலைவில் இருக்கக்கூடாது. இல்லை எனில் அவர் கேட்கவே மாட்டார். அவருக்கு புரியாது. நீங்கள் பார்க்கிறீர்கள், ஒரு மனிதன் ஒரு படி மேலே ஏறி மலையில் ஏறுகிறான். ஆனால் பள்ளத்திலிருந்து நேராக மலைக்கு தாவ முடியாது. ஒவ்வொரு படியும் நெருங்குகிறது. ஒரு அடியை தூக்குவதன் மூலம் 2வது படி நெருங்குகிறது. பின்னர் 2வது கால் தூக்கப்படுகிறது. இது போன்ற நேரத்தில் ஒரு அடி எடுத்து வைப்பதன் மூலம் ஒரு மனிதன் ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்கிறான். புத்தர் பேசிக்கொண்டிருந்த மக்கள் சிறந்த மனிதர்கள். இயேசு பேசிக்கொண்டிருந்த மக்கள் வேறு வகையான மக்கள். முகமது பேசிக்கொண்டிருந்த மக்கள் வேறு வகையான மக்கள். இந்த வகையில் புத்தர் அதிர்ஷ்டசாலி. இந்த வகையில் முகமதுவும் இயேசுவும் அதிர்ஷ்டசாலிகள் அல்ல. அவர்கள் தொடக்கப்பள்ளிகளில் ஆசிரியர்களாக இருந்தனர். அவர்கள் தொடக்கப்பள்ளிகளின் மொழியில் பேச வேண்டியிருந்தது. உபநிடதங்கள் அல்லது தம்மபதத்தின் வேடிக்கை வேறுபட்டது. நீங்கள் குரானை படித்தால் அது புரியாதவர்களுக்காக எழுதப்பட்டது போல் தெரிகிறது. உயரங்கள் இல்லை. சில நேரங்களில் உயரங்கள் உள்ளன, ஆனால் பொதுவாக உயரங்கள் இல்லை. தாழ்ந்த விஷயங்களின் விவரங்களும் உள்ளன. திருமணத்தின் விவரங்களும் உள்ளன. சமூக அமைப்பின் விவரங்களும் உள்ளன.
ஒரு நபர் நடக்கும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய ஒரு பைத்தியக்காரத்தனமும் உள்ளது. பைபிளிலும் இதே நிலைதான். தம்மபதம் அல்லது உபநிடதங்கள் அல்லது சூத்திரங்கள் பெரிய வானளாவிய விஷயங்களை பற்றியவை. உயரங்கள் மிக தொலைவில் உள்ளன. உபநிடதங்கள் முதலில் மேற்கத்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட போது அவற்றின் மேகங்களுக்கு அப்பால் அவை எவ்வாறு மத நூல்களாக கருதப்பட்டன என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவற்றில் எந்த மத உள்ளடக்கமும் இல்லை. அவர்கள் கிறிஸ்துவம் என்று கருதுவதை கூட அவர்கள் குறிப்பிடவில்லை. திருடாதீர்கள். உபநிடதங்கள் ஒரு முறை கூட திருடாதீர்கள் என்று குறிப்பிடவில்லை. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இது என்ன வகையான மதம்? திருடாதே. நேர்மையற்றதாக இருக்காதே, அது எழுதப்படவில்லை. பொய் சொல்லாதே, அது எழுதப்படவில்லை. மோசேயின் 10 கட்டளைகள், அவை எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் விபச்சாரம் செய்யாதே, அவை முதலில் மேற்கத்திய நாடுகளில் மொழிபெயர்க்கப்பட்ட போது அவற்றை மத நூல்களாக நினைப்பது இயல்பானது. ஏனென்றால் மத நூல்கள் பற்றிய அவர்களின் கருத்தில் தார்மீக விதிகள் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? மக்கள் என்னிடம் வந்து, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று நீங்கள் ஏன் சரியாக சொல்லவில்லை என்று கேட்கிறார்கள். மதத்தின் உச்சம் செய்வது அல்லது செய்யாமல் இருப்பது பற்றியது அல்ல, அது இருப்பது பற்றியது. அப்படியானால் என்ன செய்வது? செய்வது என்பது ஒரு சிறிய விஷயம், சந்தை சார்ந்த விஷயம். திருடாதே. திருடர்களிடம் இதை சொல்ல வேண்டும். புத்தருடன் வந்து அமர்ந்தவர்கள் செல்வம் மற்றும் பிற பொருட்களை கொண்ட உலகத்தை விட்டு சென்றனர். அதெல்லாம் பயனற்றது என்பதை அவர்கள் தாங்களாகவே புரிந்து கொண்டார்கள். திருட்டு வேறு விஷயம். அவர்கள் தங்களுடைய சொந்த செல்வத்தை விட்டுவிட்டு இங்கு வந்தார்கள். மற்றவர்களிடமிருந்து திருடுவது என்ன? இப்போது புத்தர் திருடக்கூடாது என்று அவர்களுக்கு விளக்கினால் அவர்கள் தலையில் அடித்துக்கொண்டு, இதை யாரிடம் சொல்கிறீர்கள்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நாங்கள் நம்முடையதை கொடுத்தோம், இப்போது மற்றவர்களிடமிருந்து திருடுவோம். இது பயனற்றது. செல்வம் பற்றிய விவாதம் முடிந்தது. அந்த அத்தியாயம் முடிந்தது. அவர்கள் தியான உலகிற்குள் நுழைந்தனர். புத்தர் அவர்களிடம் வேறு ஏதாவது சொல்வார். புத்தர் எண்ணங்களிலிருந்து எப்படி விழித்தெடுவது, எண்ணங்களை எப்படி கடந்து செல்வது? பைபிளும் குரானும் நல்ல எண்ணங்களை எப்படி வளர்ப்பது என்று கேட்கின்றன. புத்தர் எண்ணங்களை எப்படி கடந்து செல்வது என்று கேட்கிறார். நல்ல எண்ணங்கள் கூட கடந்து செல்ல வேண்டும். பைபிளும் குரானும் நல்லொழுக்கத்தை எப்படி வளர்ப்பது என்று கேட்கின்றன. புத்தர் நல்லொழுக்கம் என்பது ஒரு அடிமைத்தனம் என்று கூறுகிறார். நிச்சயமாக விவாதங்கள் மிகவும் மாறுபட்ட மட்டத்தில் நடைபெறுகின்றன. படிகள் மிகவும் வேறுபட்டவை. உபநிடதங்கள் பிரமத்தை பற்றி மட்டுமே விவாதிக்கின்றன, வேறு ஒன்றை பற்றியும் அல்ல. இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். புத்தர் ஆயிரக்கணக்கான மக்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர்கள் ஞானிகள் மற்றும் முட்டாள்கள் என எல்லா வகையான மக்களையும் உள்ளடக்கி இருக்க வேண்டும். உபநிடதங்கள் மிகச் சிறிய கூட்டங்களாக இருந்தன. 10, 25, 50 சீடர்கள் இருந்தனர். சீடர்கள் வெறும் சீடர்கள் அல்ல. சிலர் குருவுடன் 10 வருடங்களாகவும் சிலர் 15 வருடங்களாகவும் இருந்தனர். உபநிடதம் என்ற வார்த்தைக்கு குருவின் அருகே உட்காருவது என்று பொருள். உபநிடதம், அவர் அருகே உட்கார்வது என்பது வழிபாடு அல்லது உபாசனை போன்றது. அவர்கள் குருவின் அருகே உட்கார்ந்து குருவில் மகிழ்ந்தனர், குருவின் அலைகளில் ஊசலாடினர், குருவின் நிலையை ரசித்தனர், குருவின் சாரத்தை ரசித்தனர், குருவை அருந்தினர், குருவின் அருகே உட்கார்ந்து பல வருடங்கள் கழித்தனர். குருவின் மௌனத்தை கூட புரிந்து கொண்டவர். அத்தகைய ஒரு தருணத்தில் அமைதியாக உட்கார்ந்திருந்த குரு ஒரு நாள், தத்துவமசிஹ, நீதான் அந்த ஒருவன் என்று கூறினார். இப்போது மேற்கத்திய மொழியில் மொழிபெயர்க்கப்படும் போது நீங்கள் அந்த ஒருவனாக இருக்கிறீர்கள் என்ற கூற்று சிரமமாக தெரிகிறது. மனிதன் நனவாக இருக்கிறான். பைத்தியக்காரனே, யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய்? யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய்? யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய்? நீயும் அதைத்தான். இது லாங் மௌன பயிற்சிக்கு பிறகு சொல்லப்படுகிறது. சீடன் உலகம் முடியும் இடத்தை அடைந்த போது பிரம்மம் அவர் ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்தில் குரு அவனை எச்சரிக்கிறான், தத்துவமசிஹே, நீயும் அதைதான். அவர் அவனிடம், பயப்படாதே, இது உன்னுடைய சொந்த பரந்த வடிவம், நீ வேறுபட்டவன் அல்ல, போய் உள்ளே மூழ்கு. அவர் நதியிடம், பயப்படாதே, இந்த கடல் உன்னுடையது, உள்ளே போ என்று கூறுகிறார். இப்போது திருடாதே, ஆனால் ஒரு பெண்ணுடன் உடல் உறவு கொள்ளாதே என்று சொன்னால் அவர், யாருடன் விளையாடுகிறாய்? அந்த பெண் எங்கிருந்து வருகிறார்? அவர், ஒரு பெண் எங்கிருந்து வருகிறார்? முதலில் அவர் உங்களுடைய சொந்த மனைவியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் ஒரு பெண்ணாக இருப்பார். பாருங்க, பொய் சொல்லாதேங்க, திருடாதேங்க, இந்த நேர்மையற்ற விஷயங்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. இந்த உச்சக்கட்டத்தில் தத்துவமசி மட்டுமே அகம் பிரம்மசம், நான் பிரம்மன் என்று அறிவிக்க முடியும். இது போன்ற வார்த்தைகள் மொழிபெயர்க்க தொடங்கிய போது இந்த வேதங்கள் மதமாக இருக்க முடியாது. இவற்றில் ஒருவரை மதமாகியாக்க எந்த போதனையும் இல்லை. இவற்றில் பிரகடனங்கள் மட்டுமே உள்ளன. இந்த பிரகடனங்களுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை, எந்த லர்க்கமும் இல்லை. நாம் பிரம்மம் என்று சொன்னால் விஷயம் முடிந்தது. நான் பிரம்மா என்று குரு சொல்லியிருக்கிறார். பிறகு எந்த சீடனும் ஏன் அப்படி சொல்கிறீர்கள், இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்கவில்லை. நேற்று ஒரு சம்பவத்தை படித்துக் கொண்டிருந்தேன். ஒரு துறவி தனது 5 சீடர்களுடன் அமர்ந்திருக்கிறார். மௌனத்தின் பேரின்பம் நடந்து கொண்டிருக்கிறது. துறவியும் அமைதியாக இருக்கிறார், சீடர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். ஒரு அந்நியர் வந்து நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு லர்க்கவாதி. அவர் கடவுளை நம்பவில்லை. ஒரு துறவி இங்கு வசிக்கிறார் என்று மக்கள் சொன்னதால் அவர் வந்தார். அதனால் அவர் கடவுளின் ஆதாரம் என்ன என்று கேட்க வந்தார். இங்கே அமைதி நிலவியது. ஆனால்
அவரால் அதை தடுக்க முடியவில்லை. அவர் சிறிது நேரம் வெறித்து பார்த்தார். அவர் கூறினார், சகோதரரே, இது என் சகிப்புத்தன்மைக்கு அப்பாற்பட்டது. சில உரையாடல்கள், சில அர்த்தமுள்ள உரையாடல்கள் இருக்க வேண்டும். ஏன் அர்த்தமில்லாமல் அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள்? துறவி அவரை பார்த்து, உங்கள் பகுதியை சொல்லுங்கள் என்று கேட்டார். அவர் பதிலளித்தார், நான் எதுவும் சொல்லவில்லை. கடவுளின் ஆதாரம் என்ன என்று கேட்க வந்தேன். துறவியின் பதில் ஆச்சரியமாக இருந்தது. துறவி, கடவுளின் ஆதாரம் பக்தர்களின் கண்களில் உள்ளது, வேறு எங்கும் இல்லை. அவர்களின் கண்களை கவனமாக பாருங்கள். ஒவ்வொருவரிடமும் சென்று அவர்களின் கண்களை பாருங்கள். அவர் கூறினார், கண்களை மறந்துவிடு, எனக்கு தர்க்க ரீதியான ஆதாரம் வேண்டும். துறவி, அப்படியானால் வேறு எங்காவது செல்லுங்கள். ஏனென்றால் தர்க்க ரீதியான ஆதாரம் இல்லை. அன்பிற்கு தர்க்க ரீதியான ஆதாரம் இல்லை. பிரார்த்தனைக்கு தர்க்க ரீதியான ஆதாரம் இல்லை. கடவுளுக்கு தர்க்க ரீதியான ஆதாரம் இல்லை. ஆனால் கடவுளின் ஆதாரம் பக்தரின் கண்களில் உள்ளது. நீங்கள் கடவுளை கண்டுபிடிக்க விரும்பினால் உபரிஷத்துங்களின் முனிவர்கள் பக்தரின் கண்களில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சிறிய குழுவிற்கு மிகவும் நெருக்கமான பிணைப்பு உள்ளது. அந்த நெருக்கமான உறவில் சில பரிமாற்றங்கள் நிகழ்கின்றன. சில நேரங்களில் அவை பேசப்படுகின்றன. எனவே உபனிஷத்துங்களின் நூல்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஏனென்றால் அவற்றுக்கிடையேயான பாலம் அமைதியின் பாலம். உபனிஷத்துகள் சிறியவை. ஆத்மபூஜா உபனிஷத்தை ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதலாம். அவை பல ஆண்டுகளாக பிறந்திருக்க வேண்டும். சில சமயங்களில் ஒரு உபனிஷத்தம் ஒரு நபரிடமிருந்து பிறக்கவில்லை, அது பல முனிவர்களிடமிருந்து பிறந்தது. ஒரு குரு ஏதோ சொல்லி இறந்தார். பின்னர் அவரது சீடர்களில் மற்றொருவர் குருவானார். அவர் ஏதோ சொன்னார், அதுவும் சேர்க்கப்பட்டது. பின்னர் மற்றொரு சீடர் ஏதோ சொன்னார், அதுவும் சேர்க்கப்பட்டது. இப்படித்தான் ஒரு உபனிஷத்தம் பிறந்தது. இது ஒரு தனி நபரால் உருவாக்கப்பட்ட படம் கூட அல்ல. ஆனால் அதை உருவாக்கியவர்கள் உணர்வ நிலையில் அவ்வாறு செய்தனர். எனவே அவை வேறுபட்டவை அல்ல. அவை வெவ்வேறு மக்களால் உருவாக்கப்பட்டவை என்று சொல்வது சரியல்ல. அவை ஒரு நபரால் உருவாக்கப்பட்டவை என்று சொல்வதும் சரியல்ல. இவை பரந்த மற்றும் மாறுபட்ட படைப்புகள். இந்த நாடு அதிர்ஷ்டசாலி. அதேபோல் மேற்குலகம் இன்று அறிவியலின் அடிப்படையில் அதிர்ஷ்டசாலி. இந்த நாடு மத ரீதியாக அதிர்ஷ்டசாலியாக இருந்து வருகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காற்றின் தாக்கத்திற்கு பிறகு அந்த உயரங்களுக்கு நம் கண்களை உயர்த்தக்கூடிய தருணங்கள் வருகின்றன. மேகங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த சிகரங்களை காண முடியும். புத்தரின் மிகுந்த இரக்கத்தை காண நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் இந்த பெண் தனது குழந்தையின் மரணத்திற்கு பிறகு இயேசுவிடம் சென்றிருந்தால் இயேசு அவரை தகனம் செய்திருப்பார் என்பது தெளிவாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இது கருணை என்று நீங்களும் கூறியிருப்பீர்கள். புத்தர் என்ன சொன்னார்? கடுகு விதைகளை கொண்டு வாருங்கள், கடுகு விதைகளை கொண்டு வாருங்கள். இது என்ன? நீங்கள் ஏதாவது செய்திருந்தால் நீங்கள் அதை செய்திருப்பீர்கள். புத்தரும் ஏதோ செய்தார். புத்தர் செய்தது மிக பெரியது. மகன் வாழ்ந்திருந்தால் அவர் 20 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகளுக்கு பிறகு இறந்திருப்பார். அவர் இறந்திருந்தால் அப்படியானால் நடந்த சம்பவம் 100 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கும். என்ன நடந்திருக்கும்? 100 ஆண்டுகளின் மதிப்பு என்ன? இந்த முடிவின்ற கால ஓட்டத்தில் தருணங்கள் 100 ஆண்டுகள் போல கடந்து போகின்றன. உங்களில் சிலர் 50 வயதுடையவர்கள், சிலர் 30 வயதுடையவர்கள். வயது சுமார் 40 வயது, சுமார் 60 வயது. அவர்கள் எப்படி இறந்தார்கள்? அவர்கள் இப்படியே கடந்து போனார்கள். பின்னர் மகன் இறந்து போகிறான். மகன் இறப்பதற்கு முன் தாய் இறந்து போகிறாள். புத்தர் போன்ற ஒருவரின் துணை அவளுக்கு இருந்திருந்தால், அமிர்தம் பற்றிய செய்தி இல்லாவிட்டால் இந்த இரக்கம் நடந்திருக்காது. புத்தர் மிகுந்த இரக்கம் காட்டினார், மிகுந்த இரக்கம். புத்தர் போய் கண்டுபிடி என்றார். புத்தர் அவளுக்கு உணர்தலுக்கான வாய்ப்பை வழங்கினார். அவர் ஞானம் பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கினார். வீடு வீடாக சென்று கேட்பதன் மூலம் மரணம் நிச்சயம் என்பதை அவள் புரிந்து கொள்ளத் தொடங்கினாள். பின்னர் அது எனக்கு மட்டுமல்ல, எனக்கு ஏதோ ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டுள்ளது, இந்த பேரழிவு அனைவருக்கும் ஏற்படுவது இல்லை. அவள் கேட்டதைப் போல ஒரு விஷயம் அவளுக்கு தெளிவாக இருந்தது. அவளுடைய மகன் இறந்து விட்டான், அவளும் இறந்து விடுவாள். எனவே இப்போது புத்தரிடம் தன் மகனை உயிர்ப்பிக்கச் சொல்வது அர்த்தமற்றது. இறந்த பிறகும் நாம் இறக்காமல் இருக்க ஒரு வழியை காட்ட புத்தரிடம் கேட்க வேண்டும். இது துறவி. ஆனால் நான் இயேசுவிடம் போக விரும்பவில்லை. எனக்கு அவர் மீது ஒரு பற்று இருக்கிறது. எனவே இயேசுவின் வார்த்தைகளை மனதில் கொள்ளுங்கள். அவர் பணிபுரிந்த மக்களால் அடிப்படை விஷயங்களை மட்டுமே புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்களுக்கு மதத்தின் உயரங்களை பற்றிய அனுபவம் இல்லை. அங்கு எந்த சூழ்நிலையும் இல்லை, சூழலும் இல்லை, அத்தகைய கலாச்சாரம் இல்லை. புத்தர் இருந்திருந்தால் அவரும் அதை செய்ய வேண்டியிருக்கும். இயேசு இந்தியாவில் பிறந்திருந்தால் புத்தர் சொன்னதையே இயேசுவும் சொல்லியிருப்பார். அது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தியிருக்காது. ஏனென்றால் அவர்களின் உணர்வு நிலை ஒன்றுதான், ஆனால் சூழ்நிலைகள் வேறுபட்டவை.